மதுரையிலிருந்து பிரான்மலைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் நேத்து பிளான் பண்ணி இன்னைக்கு சொன்ன மாதிரி உடனே கிளம்பி போயிட்டு இருக்கோம். என்னடா ட்ரிப்லாம் போறோம், ஒரே மிராக்கலா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே போயிட்டு இருந்தேன். இப்போ மதுரையில இருந்து 1 மணி நேரம் டிராவல், ஹைவேல ஜாலியா போயிட்டு இருந்தோம். என்னடா ட்ரிப் நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். சந்தோஷமா அவ்வளவுதான், வண்டி கோளாறு கொடுத்துருச்சு. ஹைவேல வண்டியை தள்ளிட்டு போய் என்னடா பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல போய் மெக்கானிக் நம்பரை வாங்கி அவர் வந்து வண்டியை பார்த்துட்டு, சாரிப்பா வண்டி எல்லாம் இப்ப கிடைக்காது, காலைல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்ப மதுரைக்கே போகவா இல்ல பிரான்மலைக்கு பஸ் பிடிச்சாச்சும் போயிட்டு வந்துருவோமான்னு செம்ம காண்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்புறம் அந்த மெக்கானிக் என்ன எங்க போறீங்கன்னு என்ன ஏதுன்னு எல்லா கதையும் கேட்டாங்க. அண்ணா நாங்க பிரான்மலைக்கு போறோம், அதான் பிளானு, போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல தான் வருவோம் அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் வண்டியை காலைல ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க என் பைக் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவர் பைக்கை கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சத்தியமா நினைக்கல. இப்போ வண்டியை டோக் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் ஷெட்ல விட்டு அவர் வண்டி எடுத்துட்டு தலைவருக்கு நன்றியை சொல்லிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு இப்ப பிரான்மலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். மலைக்கு போற வழியில பாக்குறதுக்கு சும்மா கேரளா மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் செமையா இருந்துச்சு. சோ எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு பிரிச்சுட்டு ஒரு வழியா பிரான்மலைக்கு 5:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இப்போ இவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்த சம்பவத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எப்பேற்பட்ட சனியம் குறுக்க வந்தாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக தான் போறோம். சோ இக்னோர் ஆல் த சனியன்ஸ் இன் லைஃப் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்ம மெக்கானிக் பைக்கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி நம்ம கரெக்டா வந்து சேர்ந்த மாதிரி எல்லாம் சரியா நடக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.